இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். மதவாத சக்திகளால் எத்தனை காலம் ஆனாலும் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகத்தை மூழ்கடித்த வெள்ளம், தொல்பொருட்கள் உடைந்து சேதம். வேதாரண்யத்தில் 100 அடி தூரம் கடல் உள்வாங்கியது. தென் தமிழகத்தில் வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் நிறைவு. தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா. பெருமழை வெள்ளத்தினால் நெல்லை மாவட்டத்தில் 280 வீடுகள் சேதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதவாத சக்திகளால் எத்தனை காலம் ஆனாலும் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை பெரம்பூரில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. திமுக சார்பில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் விழாவில் மு.க. ஸ்டாலின் பேசியதாவது: கிறிஸ்துமஸ் விழாவை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நடத்துவதுதான் திராவிட மாடல். கிறிஸ்துமஸ் விழா மத நல்லிணக்க விழாவாக நடைபெறுகிறது. எந்த மதமும் வேறுபாடுகளை போதிப்பதில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு மத ஒற்றுமை நல்லிணக்கம் பிடிப்பதில்லை. மதவாத சக்திகளால் எத்தனை காலம் ஆனாலும் இங்கு வேரூன்ற முடியாது. திராவிட மாடல் ஆட்சியில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். மிச்சான் புயலால் பாதிக்கப்பட்டவர்களில் 98% பேருக்கு ரூபாய் 6000 நிவாரணம் சென்றடைந்துள்ளது. நிவாரண பணிகளில் அரசுக்கு எதிர்க்கட்சிகள் துணை நிற்க வேண்டும். மத்திய அரசு நிதி தராத சூழ்நிலையிலும் மாநில அரசு உடனடியாக நிதியை விடுவித்தது. இந்தியா கூட்டணிதான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இந்த மாதிரி நேரத்திலும் மலிவான அரசியல் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவ்வாறு அவர் கூறினார். ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகத்தை மூழ்கடித்த வெள்ளம், தொல்பொருட்கள் உடைந்து சேதம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 16ஆம் தேதி முதல் 3 நாட்கள் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றின் இரு கரைகளையும் கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வீடுகளையும் விளைநிலங்களையும் மூழ்கடித்து வரலாறு காணாத பேரழிவை ஏற்படுத்தி கோர தாண்டவம் ஆடியது. ஏராளமானவர்களின் வீடுகள், உடைமைகளை சேதப்படுத்தி நிர்கதியாக்கியது. வெள்ளத்தில் சிக்கிய பலரின் உயிரையும் பறித்து தீராத ரணத்தை ஏற்படுத்தியது. பெரு வெள்ளத்தில் ஆற்றுக்கரையோர சாலைகள், கோவில்கள், அரசு அலுவலகங்களும் மூழ்கி பேரிழப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆதிச்சநல்லூரில் மத்திய அரசின் சார்பில் ரூபாய் 5 கோடியில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படுகிறது. அங்கு முதல் கட்டமாக அகழாய்வு நடைபெற்ற இடத்தில் கண்ணாடி இலை பதித்து மாதிரி சைட் மியூசியம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் மேடான பருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகமும் பெருவெள்ளத்தின் கோரப்பிடியில் தப்பவில்லை. அங்குள்ள அகழாய்வு குழிகளை மூழ்கடித்த பெருவெள்ளம் முதுமக்கள் தாலி உள்ளிட்ட பழங்கால தொல்பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தியது. முதுமக்கள் தாலி தகவல் மையத்தையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அருங்காட்சியகத்தை சுற்றி அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவரையும் சேதப்படுத்தியது. தற்போது வெள்ளம் சற்று தணிந்த நிலையில் அருங்காட்சியகத்தை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அகழாய்வு குழியில் தேங்கிய தண்ணீரை மோட்டார் மூலம் வெளியேற்றினர். இது குறித்து தொல்லியல் ஆர்வலர் முத்தாலங்குறிச்சி காமராசு கூறுகையில், சேதமடைந்த தொல்லியல் பொருட்களை முறையாக பாதுகாக்க வேண்டும். சைட் மியூசியத்தை விரைவில் சீரமைத்து மீண்டும் பொதுமக்கள், மாணவ மாணவிகளின் பார்வைக்கு திறக்க வேண்டும். எதிர்காலத்தில் பேரிடரால் சேதமடையாத வகையில் அருங்காட்சியகத்தை நவீன முறையில் அமைக்க வேண்டும் என்றார். வேதாரண்யத்தில் 100 அடி தூரம் கடல் உள்வாங்கியது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. நேற்று அதிகாலை முதல் மழை ஓய்ந்த நிலையில் பனிப்பொழிவு தொடங்கியது. இந்நிலையில் வேதாரண்யம் சன்னதி கடல் காலை முதல் சுமார் 100 அடி தூரம் உள்வாங்கியது. கடல் நீர் உள்வாங்கிய 100 அடி தூரம் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் மீனவர்களும் பொதுமக்களும் கடலில் இறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அலைகள் எதுவும் இன்றி கடல் அமைதியாக காணப்பட்டது. கடல் நீர் உள்வாங்கியுள்ளதால் மீனவர்களும் பொதுமக்களும் அச்சம் அடைந்தனர். பருவநிலை மாற்றம் காரணமாக கடல் உள்வாங்கியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கடல் உள்வாங்கி சேரும் சகதியுமாக காணப்படும் நிலையில் இன்னும் ஓரிரு நாளில் காற்று அதிகமாக வீசினால் அலைகள் எழுந்தவுடன் கடல் ஓரத்தில் உள்ள சேறு கரைந்து சீராகும் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். தென் தமிழகத்தில் வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் நிறைவு. தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் குறித்து இன்று சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா விளக்கமளித்தார். அப்போது
படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். தென் மாவட்டங்களில் 3400 பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 49,000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அனைத்து பகுதிகளிலும் சமுதாய சமையல் கூடங்கள் மூலம் உணவு தயாரித்து வழங்குகிறோம். இதுவரை 5 லட்சம் உணவு பொட்டலங்கள் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்களில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 3500 குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளன. தென் மாவட்டங்களில் பால் விநியோகம் சீராகி உள்ளது. தென் மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமான தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி, தென்காசியில் அனைத்து நியாய விலை கடைகளும் செயல்பட தொடங்கியுள்ளன. இவ்வாறு அவர் கூறினார். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட குடிநீர் குழாய்கள். நெல்லையில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதி பெய்த அதீத கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மழை குறைந்த பிறகு மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் நடைபெற்று வருகிறது. வெள்ளம் வடிய தொடங்கியதும் பேருந்து, ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 6000 வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதையடுத்து சேத விவரங்கள் கணக்கிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குடிநீர் திட்ட குழாய்கள் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் இருந்து குடிநீர் செல்கிறது. ஆற்று படுகையில் உள்ள 300க்கும் மேற்பட்ட உரை கிணறுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. மேலும் குடிநீர் எடுத்துச் செல்லும் குழாய்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. உரை கிணறுகளில் மின் மோட்டார்கள், நீரேற்றும் நிலையங்களும் வெள்ளத்திற்கு தப்பவில்லை. 6வது நாளாக கிராம மக்கள் தவிப்பு. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதி. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் பெய்த வரலாறு காணாத மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் சுமார் 1.5 லட்சம் கன அடிக்கு மேல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாபநாசம் முதல் புன்னக்காயல் வரை ஆறுகள், குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு ஊர்களுக்குள் வெள்ளம் புகுந்து 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனி தீவுகளாக மாறின. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், ஏரல், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, ஆத்தூர், தென்திருப்பேரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு தீவுகளாக மாறின. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசித்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்கத்து ஊர்களில் உள்ள சமூக நல கூடங்கள், திருமண மண்டபங்கள், கோவில்கள், ஆலயங்கள், மசூதிகளில் தங்கியுள்ளனர். தற்போது வரை சில கிராம மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மூலமும் உணவு விநியோகமும் செயல்பட்டு வருகிறது. சில இடங்களில் சாலை வசதி துண்டாகி இருப்பதால் படகு மூலம் நிவாரண பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதிகளை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களில் ஆயிரக்கணக்கான வீடுகள் முற்றிலும் இடிந்து விழுந்தன. மேலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் மேற்கூரைகள் இல்லாமல் எலும்பு கூடுகளாக காட்சியளிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பொன்னங்குறிச்சி கிராமத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் இடிந்து சேதமடைந்துள்ளது. புன்னக்காயல் பகுதியில் வெள்ளம் வடிந்தாலும் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் இன்னும் அந்த பகுதி தனி தீவாகத்தான் காட்சியளிக்கிறது. இதேபோல் ஏரல் பகுதியை உருக்குலைந்து காணப்படுகிறது. இங்கும் ஏராளமான வீடுகள் முழுமையாக இடிந்துள்ள நிலையில் இங்குள்ள வீடுகளில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நாசமாகிவிட்டது. மேலும் வெள்ளத்தில் விளைநிலங்கள் மூழ்கி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தாங்கள் வளர்த்து வந்த கால்நடைகளும் வெள்ளத்தில் இறந்து போனதால் மீனா துயரில் ஆழ்ந்துள்ளனர். இதேபோல் உடைமைகள், வாகனங்கள் என அனைத்தும் சேதமடைந்து விட்டதால் இப்பகுதி மக்கள் மீள முடியாத சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தற்போது நிவாரண முகாம்களில் வசித்து வரும் இப்பகுதி மக்கள் வெள்ள பாதிப்பில் இருந்து முழுமையாக மீள்வது எப்போது என்ற கவலையில் உள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள தலவாய்புரத்தில் ஓடும் கால்வாய் மீது அமைக்கப்பட்டிருந்த பாலம் பழுதடைந்ததால் அந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டுமான பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த 6 மாதமாக நடந்து வருகிறது. இதையொட்டி வாகனங்கள் செல்ல அதன் அருகில் தற்காலிக பாதை அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் களக்காடு பகுதியில் பெய்த மிக கனமழையின் காரணமாக தலவாய்புரம் கால்வாயிலும் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இந்த வெள்ளத்தால் தற்காலிக பாதை உடைந்தது. தற்போது மழை ஓய்ந்த நிலையில் தற்காலிக பாதை இன்னமும் சீரமைக்கப்படவில்லை. இதையடுத்து அந்த வழியாக போக்குவரத்து தடைபட்டுள்ளது. தலவாய்புரம் வழியாக களக்காடு, நாகர்கோவில் செல்லும் பஸ்கள் மற்றும் வாகனங்கள் மாற்று பாதையான ராஜபுதூர், ரோஸ்மியாபுரம், பனகுடி வழியாக இயக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து முடக்கத்தால் தலவாய்புரம் கிராமம் தனி தீவாக மாறியுள்ளது. இன்று 6வது நாளாக அங்கு
அங்கு பஸ்கள் இயக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். எனவே தற்காலிக பாதையை சீரமைத்து போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதிய பால கட்டுமான பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அங்குள்ள சாலையில் அரிப்பு ஏற்பட்டு வெள்ளம் விளைநிலங்களுக்குள் புகுந்துள்ளதால் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கி நாசமாகியுள்ளது. தற்போது வெள்ளம் வடிந்த நிலையில் விளைநிலங்கள் மண்மேடாக காட்சியளிக்கிறது. மழை ஓய்ந்து 5 நாட்கள் ஆன நிலையில் தூத்துக்குடி நகர பகுதிகளில் பல இடங்களில் வெள்ளம் இன்னும் வடியவில்லை. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மின் இணைப்பும் கிடைக்காததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார் தோப்பு பகுதியில் 6வது நாளாக இன்று வரை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெருமழை வெள்ளத்தினால் நெல்லை மாவட்டத்தில் 780 வீடுகள் சேதம். நெல்லை மாவட்டத்தில் பெய்த பெருமழை காரணமாக ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தினால் மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் கடுமையான சேதம் அடைந்தது. இந்த வெள்ளத்தின் காரணமாக ஏராளமான வீடுகளும் இடிந்து விழுந்தது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகினர். எனவே வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை கணக்கீடு செய்து அவைகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டு சேதமடைந்த வீடுகள் கணக்கீடு செய்யப்பட்டு வந்தது. அதன்படி நெல்லை மாவட்டம் முழுவதும் இதுவரை 780 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இந்த 780 வீடுகளில் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள், பக்கவாட்டு சுவர்கள் இடிந்த வீடுகள் என பல தரப்பிலான சேதங்களும் அடங்கும். இவ்வாறு சேதமடைந்த வீடுகளுக்கு அரசு சார்பில் நிவாரணமும் வழங்கப்பட உள்ளது. முற்றிலுமாக சேதமடைந்த கான்கிரீட் வீடுகளுக்கு ரூபாய் 1,20,000, குடிசை மற்றும் ஓட்டு வீடுகள் சேதம் அடைந்திருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 8,000 நிவாரணமாக வழங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையால் உடைமைகளை இழந்தவர்களுக்கு ரூபாய் 25,000 இழப்பீடு. அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திருநெல்வேலி ராஜகோபாலபுரம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை வெள்ளிக்கிழமை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் நிவாரண உதவிகளை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் கூறியது, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பெருமழையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை வானிலை ஆய்வு மையம் துல்லியமான முன்னெச்சரிக்கை தகவல்களை அளிக்காதது வருத்தமளிக்கிறது. வெளிநாடுகளில் உள்ளது போல் எந்தெந்த பகுதியில் எத்தனை மணிக்கு எவ்வளவு மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அறிவிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை வானிலை ஆய்வு மையத்தில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றத்தால் பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பலமுறை எச்சரிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 55 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியில் இருக்கும் திராவிட அரசுகள் பேரிடர்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருகிறார்கள். பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை வகுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். நகர்ப்புறங்களில் பெருமழை பெய்யும் போது மழை நீரால் ஏற்படும் சேதத்தை தடுக்க புதிய வெளிப்புற கால்வாய்கள் அமைக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து பாதுகாப்பு தடுப்புகளுடன் கூடிய நீர் தேங்கும் மையங்களை உருவாக்க வேண்டும். இம்மாவட்டத்தில் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு கால்வாய் பணியை முழுமையாக முடித்திருந்தால் வெள்ள அபாயத்தை ஓரளவு குறைத்திருக்கலாம். இதேபோல் புதிய இணைப்பு கால்வாய்களை உருவாக்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தின் அண்டை மாவட்டங்களான விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் தேவை அதிகம் உள்ளது. பெருமழை காலத்தில் இங்கிருந்து தண்ணீரை கொண்டு செல்லும் வகையில் பெரிய நீரேற்று நிலையங்களை உருவாக்க வேண்டும். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வேகப்படுத்த வேண்டும். சுகாதார பணிகளை முடுக்கிவிட வேண்டும். வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களின் வாழ்வாதாரம் காக்கும் வகையில் புதிய வீடு கட்டித்தர வேண்டும். உடைமைகளை இழந்தவர்களுக்கு தலா ரூபாய் 25,000 நிவாரண உதவி வழங்க வேண்டும். மத்திய அரசு தமிழக வெள்ள நிவாரண பணிகளுக்கு ரூபாய் 2,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பணிகளில் அமைச்சர் ஆய்வு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 17-18ஆம் தேதி பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஒரு சில பள்ளிகள் பாதிக்கப்பட்டன. தற்போது அந்த பள்ளிகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருநெல்வேலி நகரத்தில் உள்ள ஜவஹர் மாநகராட்சி அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெள்ளிக்கிழமை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மழைநீரை விரைவாக வெளியேற்ற அறிவுறுத்தியதோடு பள்ளியின் நிலை குறித்தும் மாணவர்களின் சேர்க்கை மற்றும் தேர்ச்சி குறித்தும் கேட்டறிந்தார்.
மேலும் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடங்கள் கட்ட உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் தலைமை ஆசிரியருக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாங்குநேரி சங்க ரெட்டியார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்தார். அப்போது பள்ளியில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு ஏதுவான வழித்தடம் அமைத்திட வழிவகை செய்ய நெடுஞ்சாலைத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் கல்வித்தரம் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். ராதாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட NBC மேல்நிலை பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு பள்ளியின் நிலை மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் தலைமை ஆசிரியரிடம் கேட்டறிந்ததோடு வருங்காலங்களில் இது போன்ற பாதிப்புகள் பள்ளிகளில் ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வின் போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துச்சாமி, தலைமை ஆசிரியர்கள் உள்பட பலர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடைய செய்யும். நன்றி, வணக்கம்.